வணக்கம் ஆஃபீஸர்ஸ், எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்பவுமே நல்லா இருக்கேங்க. என்னோட சேனலை பார்க்குற எல்லாருக்கும் ரொம்பவுமே நன்றிங்க. நம்மளோட சேனல் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் இங்கிலீஷில் கிராமர் ரிவிஷன் தாங்க பார்த்துட்ருக்கோம். அதில் முக்கியமாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன மாதிரியான கிராமர்லாம் வரும், அதோட எக்ஸ்பிளனேஷன் அண்ட் புக் பேக் எக்ஸசைசஸ் மெயினாக கவர் பண்ணி தாங்க ஒவ்வொரு வீடியோவும் நான் போட்டுட்ருக்கேன். நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளோட சேனல் க்ரோத் அப்போ தான் அதிகமாகும். சரிங்களா? நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராமரில் ப்ரொனவுன் அண்ட் இட்ஸ் டைப். ஆல்ரெடி நம்ம நவுன் அண்ட் ப்ரொனவுனுடைய டெஃபினிஷன்ஸ் அண்ட் டைப்ஸ் பார்த்துருக்கோங்க. ஆனால் ப்ரொனவுனில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு 2 டைப்ஸோ என்னவோ ஜென்ரலாக தான் பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் ப்ரொனவுனோட ஒரு 10 டைப்ஸை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தாங்க. கண்டிப்பாக ப்ரொனவுன்லேருந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம் எக்ஸாமுக்கு. ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கம்ப்ளீட்டாக வீடியோ பாருங்கள். சரிங்களா? ஸோ ப்ரொனவுன்னா என்ன அப்படின்றதுக்கான மீனிங்கை ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாங்க. ப்ரொனவுன் இஸ் அ வேர்ட் விச் இஸ் யூஸ் இன்ஸ்டெட் ஆஃப் அ நவுன். ஒரு பெயர் சொல்லுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணுற வேர்டை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சரிங்களா? ஸோ ப்ரொனவுனுடைய டைப்ஸ் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 டைப்ஸ் இருக்குங்க. அது பேசிக்காக என்னென்னு பாருங்க. பர்சனல் ப்ரொனவுன், இன்ட்ராகேட்டிவ் ப்ரொனவுன், டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன், ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன், reciprocal pronoun, relative pronoun, demonstrative pronoun, indefinite pronoun, emphatic pronoun and exclamatory pronoun. இது எல்லாமே ப்ரொனவுனோட டைப்ஸ் தாங்க. சரிங்களா? ஸோ இது ஒவ்வொன்றும் எப்படி வரும், கொஸ்டின்ல எப்படி கேட்பாங்க அப்படின்றத பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைப்பான பர்சனல் ப்ரொனவுன். பர்சனல் ப்ரொனவுன்னா என்னன்னா a pronoun that indicate பர்சன். சரிங்களா? ஒரு பர்சனுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ற ப்ரொனவுனை தான் என்னன்னு சொல்றோம்னா பர்சனல் ப்ரொனவுன். அதுலயே உங்களுக்கு வந்துடுது பாருங்க, பர்சன். ஓகேங்களா? ஒரு பர்சனுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்றது தான் என்னன்னா பர்சனல் ப்ரொனவுன்னு சொல்றாங்க. ஸோ பர்சனல் ப்ரொனவுன்ல என்ன மாதிரியான வார்த்தைகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட், தே. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. we live in an apartment. இப்போ இங்க என்ன சப்ஜெக்ட்ல பர்சனோட நேம் வரும் இல்லையா? இப்ப வீக்கு பதில் இங்க நம்ம என்னன்னு சொல்லலாம்னா இப்ப ராம் lives in an apartment அப்படின்னு கூட சொல்லலாம். சோ ஒரு பர்சன் இருக்க வேண்டிய இடத்துல வருது இல்லையா ப்ரொனவுன், அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா பர்சனல் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். நெக்ஸ்ட் டைப் பாருங்க, இன்ட்ராகேட்டிவ் ப்ரொனவுன். இன்ட்ராகேட்டிவ் ப்ரொனவுன் அப்படின்னா என்னன்னா இட் ஆஸ்க்ஸ் எ கொஸ்டின். ஒரு கொஸ்டின் கேட்கிற மாதிரி வரதுதான். சப்ஜெக்ட் பேஸ்ல கொஸ்டின் கேட்கிற மாதிரி வர ப்ரொனவுனை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா இன்ட்ராகேட்டிவ் ப்ரொனவுன். இன்ட்ராகேட்டிவ் ப்ரொனவுன்ல என்ன மாதிரியான வார்த்தைகள் வரும் அப்படின்னு சொல்றாங்கன்னா which, who, whom, whose, what. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வேர்டை வச்சு வந்துச்சுன்னா அதுதான் என்னன்னா இன்ட்ராகேட்டிவ் ப்ரொனவுனுங்க. எக்ஸாம்பிள் பாருங்க. who is coming to the party. பார்ட்டிக்கு யார் வராங்க அப்படின்றது தான். இங்க சப்ஜெக்ட் எதுனா இந்த who தான். ஏன்னா ஒரு நவுனுக்கு பதிலா வந்திருக்கிறது. இது எப்படி இருக்கு, கொஸ்டின் கேட்கிற வேர்டு வந்திருக்கிறதுனால இதை நம்ம என்னன்னு சொல்றோம்னா இன்ட்ராகேட்டிவ் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோங்க. நம்மளோட வீடியோ கொஞ்சம் பேசிக்கா தாங்க இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு கிராமர் ரொம்பவுமே கஷ்டமா இருக்குன்னு ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா? அதுக்காக தான் நான் கொஞ்சம் பேசிக் மாதிரி தான் நடத்திட்டு இருக்கேன். இது நீங்க டிப்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே கொஸ்டின் பேப்பர்ல பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா புரியும். சரிங்களா? ஸோ தேர்ட் டைப் நம்ம பார்க்கலாம் வாங்க. தேர்ட் டைப் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன். டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன் அப்படின்னா என்னன்னா விச் டிஸ்ட்ரிபியூட்ஸ் ஏ குரூப் ஆர் ஏ பேர். ஒரு குரூப்பை சொல்றதையோ இல்ல டிஸ்ட்ரிபியூட்னா உங்களுக்கு தெரியல பிரித்து கொடுக்கறது, இல்லைன்னா ஒரு பேர்னா 2 பேர் சொல்லுவாங்களே, அவங்க 2 பேர்ல ஏதாவது ஒண்ணு அப்படின்னு சொல்றதுக்காகவோ யூஸ் பண்ற ப்ரொனவுனை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன்ல என்ன மாதிரியான வார்த்தைகள் வருதுன்னா ஈச், எவ்ரி, எய்தர், நெய்தர், எனிஒன், நன், எவ்ரிஒன். இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் நீங்க கீவேர்ட்ஸ் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு இதை பார்த்தாலே இது டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன். இப்ப விச், ஹூம் அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது இன்ட்ராகேட்டிவ் ப்ரொனவுன். அந்த வார்த்தைகள் நம்ம ரிலேட்டிவ் ப்ரொனவுன்லயும் யூஸ் பண்ணுவோம். ஆனா அதுக்கான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப எக்ஸாம்பிள்ல பாருங்க. யூ கேன் சூஸ் எய்தர் கேக் ஆர் பை.
இப்ப கேக்கே நீ எடுத்துக்கலாம், இல்லைன்னா பை, ஏதாவது ஒண்ணு நீ வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக. இப்ப பேர் இது சொல்லலாம், கேக் இருக்கு, பை இருக்கு, இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணுன்றதுக்காக நம்ம யூஸ் பண்ற வேர்டு தான் என்னன்னா எய்தர். இதை தான் நம்ம என்னன்னு சொல்லணும்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன். சரிங்களா? ஃபோர்த் டைப் பாருங்க, ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன். Reflexive pronoun which reflects the action towards the subjects used after the verb. சரிங்களா? இது அப்படியே பிரிச்சுக்கோங்க, ஈஸியா இருக்கும். which reflects the action towards the subject. ஒரு subject என்ன action செய்யறாங்களோ அதை reflect பண்றதுக்காக வரதுதான் reflexive pronoun. பேசிக்கா எப்படின்னா வேர்புக்கு அப்புறம் தான் அது வரும். ஏன்னா நம்மளுக்கு இன்னொரு pronoun வருங்க, அது என்னன்னா சப்ஜெக்டுக்கு பக்கத்திலே வரும். அதனாலதான் இதுவும் அதே மாதிரி myself, herself, himself வச்சுதான் வரும். நான் அது பின்னாடி சொல்றேன். அதனால இவங்க ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாங்க பாருங்க, ஒரு ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்னா என்னன்னா which reflects the action towards the subject. ஒரு சப்ஜெக்ட் என்ன பண்றாங்களோ அதை ரிஃப்ளெக்ட் பண்றதுக்காக வரதுதான் ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்றாங்க. used after the verb. இந்த வேர்புக்கு அப்புறமா தான் அது வருமே தவிர சப்ஜெக்டுக்கு பக்கத்திலே வராது. சப்ஜெக்டுக்கு பக்கத்திலே வர்றது இன்னொரு ப்ரொனவுன். ஸோ இங்க எக்ஸாம்பிள் பாருங்க, he fixed the car himself. ஸோ என்னத்தை ஸ்ட்ரெஸ் பண்றாங்க, he, அவனே அந்த காரை ஃபிக்ஸ் பண்ணிட்டான் அப்படின்றத ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாங்களே. இப்ப யாரை ரிஃப்ளெக்ட் பண்ணுது, இந்த சப்ஜெக்ட் அது ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அதனாலதான் இது ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் சொல்றாங்க. ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்ல என்ன மாதிரியான வார்த்தைகள் வரும்னா மை செல்ஃப், ஹர் செல்ஃப், ஹிம் செல்ஃப், யுவர் செல்ஃப். இந்த அவர் செல்ஃப்ஸ் அதெல்லாம் ப்ளூரல் ஃபார்ம்ல வரும். அவர் செல்ஃப்ஸ், யுவர் செல்ஃப்ஸ், தெம் செல்ஃப்ஸ். சரிங்களா? நெக்ஸ்ட் டைப் நம்ம பார்க்கலாம் பாருங்க, ரெசிப்ரோக்கல் ப்ரொனவுன். ரெசிப்ரோக்கல் ப்ரொனவுன்னா which shows relation with one another. ஒரு விஷயத்துக்கும் இன்னொரு விஷயத்துக்கும் உள்ள ரிலேஷனை ஷோ பண்றதுக்காக வர வார்த்தைகளை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ரெசிப்ரோக்கல் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லுவோம். அதுல ரெண்டு வார்த்தை தாங்க, ஒன் another இல்லைன்னா ஈச் அதர். இது ரெண்டுத்துல ஏதாவது வந்ததுன்னா அதை ரெசிப்ரோக்கல் ப்ரொனவுன் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, the two friends hugged each other. இப்ப இந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் உள்ள ஒரு ரிலேஷனை சொல்லுது. என்னன்னா அவங்க ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்கிட்டாங்க, ஈச் அதர், ஒவ்வொருத்தவங்களும் கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் உள்ள ஒரு ரிலேஷனை ஷோ பண்றதுக்காக வர ப்ரொனவுனை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ரெசிப்ரோக்கல் ப்ரொனவுன். சரிங்களா? அடுத்து ரிலேட்டிவ் ப்ரொனவுன். ரிலேட்டிவ் ப்ரொனவுன்னா என்னன்னா which shows relation. ஒரு ரிலேஷனை குறிப்பிடுறதுக்காக வர்றது தான் ரிலேட்டிவ் ப்ரொனவுன். அதுல வர வார்த்தைகள் whom, which, who, whose, that. இது நிறைய தடவை கொஸ்டின் பேப்பர்ல கேட்கிற ஒரு கொஸ்டின். எக்ஸாம்பிள் பாருங்க, the boy who won the race is my friend. இப்ப டைரக்டா சொல்லலாம், அந்த பையன் இருக்கான் இல்லையா, அவன் தான் என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லாம ஒரு ரிலேஷனை குறிப்பிடுறதுக்காக ஒரு வார்த்தை இங்க கொண்டு வராங்க. என்னன்னா the boy who won the race. அந்த பையன், ஒருத்தவன் ஜெயிச்சான்ல, அந்த பையன் தான் என் ஃப்ரெண்டு. அங்க ஜெயிச்சான் பாருங்க, அவன் தான் என் ஃப்ரெண்டு அப்படின்றத ரிலேஷனை ஷோ பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றதுதான் என்னன்னு சொல்றாங்கன்னா ரிலேட்டிவ் ப்ரொனவுன் சொல்றாங்க. நெக்ஸ்ட் டைப் பாருங்க, டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன். அப்படின்னா என்னன்னா which demonstrates a noun, an object or a complement. ஒரு சென்டென்ஸ்ல ஒரு நவுனையோ இல்ல ஆப்ஜெக்டையோ இல்ல காம்ப்ளிமெண்ட்டையோ டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுக்காக வர வேர்ட்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டெமான்ஸ்ட்ரேட்டிவ் நவுன், ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லுவோம். அதுல 4 வார்த்தைகள் தாங்க இருக்கு, this, that, these, those. இதுல திஸ்ஸும் தட்டும் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா சிங்குலருக்கு யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? சிங்குலருக்கு. அதே மாதிரி these, those எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னு சொல்றாங்கன்னா ப்ளூரலுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இது புரிஞ்சுதா? அடுத்தது this அப்படின்றது கிட்ட இருக்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு, that அப்படின்றது ஃபார் அதாவது தூரமா இருக்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு, these அப்படின்றது ப்ளூரல்ல கிட்ட இருக்க ஆப்ஜெக்ட்டுக்கு, those அப்படின்றது ப்ளூரல்ல தூரமா இருக்க ஆப்ஜெக்ட்டுக்கு. இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க, this is my book. இங்க இருக்குல்ல கிட்ட இருக்கிறது, ஓகேங்களா? எத்தனை இருக்கு, ஒரே ஒரு புக் தான், அப்ப சிங்கிள், அதனால this யூஸ் பண்ணிருக்கோம். this is my book. இங்க இருக்கு இல்லையா, இது என் புத்தகம். அப்புறம் அதே என்ன சொல்றாங்க, that is not mine. இன்னும் தூரத்துல ஒண்ணு இருக்கு, அது அங்க இருக்கு பாருங்க, அது என்னோடது கிடையாது. இங்க இருக்குல்ல, இதுதான் என் புத்தகம், அங்க இருக்குல்ல, அது என்னோடது கிடையாது. சோ திஸ்னா கிட்ட, தட்னா தூரம், சிங்கிள் வரல. தீஸ்னா கிட்ட, தோஸ்னா தூரம், ப்ளூரல்ல. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன் ஈஸி. சரிங்களா? நெக்ஸ்ட் இன்டெஃபினைட் ப்ரொனவுன். இன்டெஃபினைட்னா which is indefinite. இப்ப டெஃபினைட்டா ஒரு பொருள் இங்க இருக்கு, 2 புக் இருக்கு, 3 புக் இருக்குன்னு டெஃபினைட்டா சொல்றது. ஆனா எவ்வளவு இருக்குன்னே எனக்கு தெரியலங்க அப்படின்னு சொல்றதுதான் என்னது இன்டெஃபினைட். அதுக்கு வர வார்த்தைகள் பாருங்க, ஆல், சம், மெனி, ஃபியூ, சம்படி, நோபடி, போத். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, everyone is invited to the party. everyone ன்னு சொல்லிட்டாங்க, ஆனா எத்தனை பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியாது.
எல்லாரையும் நான் கூப்பிட்டேங்க. எத்தனை பேரை கூப்பிட்டீங்க? எத்தனை பேருன்னு வந்துச்சுன்னா அது டெஃபினெட் இல்லையா? நான் ஒரு 100 பேரை கூப்பிட்டேன் அப்படின்னா அது டெஃபினெட். இல்ல நான் எல்லாரையும் கூப்பிட்டேன்னா எத்தனை பேர்? அங்க நிறைய பேர் கூட வரலாம் இல்லையா? ஸோ அது இன்டெஃபினைட். அதுதான் ஒரு இன்டெஃபினைட் ரிலேஷனை குறிக்கிறதுக்காக வரதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா இன்டெஃபினைட் ப்ரொனவுன். So ninth type of pronoun என்னன்னா emphatic pronoun. Emphaticனா which is used for emphasis before the verb அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு pronoun வந்துட்டு வேர்புக்கு பின்னாடி வந்ததுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அப்படின்றது. இன்னொன்று வந்துட்டு இந்த சப்ஜெக்டுக்கு பின்னாடியே வரும், அதனால இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க அப்படின்னு நான் உங்ககிட்ட சொன்னேன் இந்த ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் பார்க்கும்போது இல்லையா? ஏன்னா ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுனும் எம்பட்டிக் ப்ரொனவுனுக்கும் ஒரே மாதிரியான வேர்ட்ஸ் தான் வரும். ஆனா இந்த எம்பட்டிக் ப்ரொனவுன் எப்படி வரும்னா பிஃபோர் த வேர்ப் வரும். இங்க இருக்கு பாருங்க, இதுதான் வேர்ப். இதுக்கு முன்னாடியே வந்துடுச்சுன்னா அது எம்பட்டிக்கு. இந்த வேர்புக்கு அப்புறம் வந்துச்சுன்னா அது நம்ம என்ன சொல்லுவோம், ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப அதுக்கான வார்த்தைகள் பாருங்க, மைசெல்ஃப், ஹிம்செல்ஃப், ஹர்செல்ஃப். ஐ மைசெல்ஃப் எம்பசிஸ் கொடுக்குறான். அந்த கேக் இருக்குல்ல, அதை நானே தான் பண்ணேன் அப்படின்னு. இப்ப ஐ பேக்டு த கேக் அப்படின்னு சொன்னா சிம்பிளா இருக்கும், அப்படி சொல்ல மாட்டோம் இல்லையா? இந்த ஹோம்ஒர்க் இருக்குல்ல, அது நானே தாங்க முடிச்சேன், சத்தியமா நானே தாங்க முடிச்சோம் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரி எம்பசிஸ் பண்ணி சொல்றதுக்காக யூஸ் பண்றதுதான் எம்பட்டிக் ப்ரொனவுன். இது வந்து பிஃபோர் த வேர்ப் வரும், வேர்புக்கு முன்னாடி வரும், சப்ஜெக்டுக்கு அப்புறம். சரிங்களா? அதுவே வேர்புக்கு பின்னாடி வந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்க எக்ஸ்கிளமேட்டரி ப்ரொனவுன். எக்ஸ்கிளமேட்டரினா which express surprise or sudden feeling. சடன் ஃபீலிங்கோ இல்ல சர்ப்ரைஸோ எக்ஸ்பிரஸ் பண்றதுக்காக வர்றதுதான் எக்ஸ்கிளமேட்டரி ப்ரொனவுனுங்க. அதுக்கான வார்த்தைகள் என்னன்னா வாட் இல்லைன்னா ஹவு அப்படின்றது. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, வாட் அ பியூட்டிஃபுல் டே. மேக்ஸிமம் எக்ஸ்கிளமேஷன் அப்படின்னாலே எக்ஸ்கிளமேட்டரி, ஓகேங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வாட் அ பியூட்டிஃபுல் டே அப்படின்றத ஒரு சர்ப்ரைஸா சொல்றது, அதுதான் என்னன்னு சொல்றாங்கன்னா எக்ஸ்கிளமேட்டரி ப்ரொனவுன். ஸோ ஆஃபீஸர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம டைப்ஸ் ஆஃப் ப்ரொனவுன்ஸ் மட்டும் தான் பார்த்துக்கோம். இதோட எக்ஸசைசஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா வீடியோவோட டியூரேஷன் வந்துட்டு லாங்காக ஆகிடும், அப்புறம் பார்க்குறவங்களுக்குமே ரொம்பவுமே போர் அடிக்கிற மாதிரி ஆகிடும் இல்லைங்களா? அதனால தான் நான் அதை ரெண்டு பார்ட்டாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸசைசஸ் வந்து நான் இதில் கொடுக்கல. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலோட வீடியோஸை தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. தேங்க்யூ.